ஒரு கன்னட படம் மூலமா சினிமா துறைக்கு அறிமுகமாகறாங்க நடிகை சௌந்தர்யா. கன்னட மொழியில் மட்டுமே இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல அவங்க அறிமுகமான பொன்னுமணி படத்துல ஒரு மனநலம் குன்றிய ஒருத்தரா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு தமிழ்ல கூட நிறைய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. 1994 வெளியான பிரதர் படத்துக்கு அப்புறமா வணிக ரீதியாகவும் அவங்களுடைய படங்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. தமிழ்ல அவங்க நடிச்ச படங்கள்லயே படையப்பா, இவன், சொக்கத்தங்கம் இந்த மாதிரி படங்களை நம்மளால மறக்கவே முடியாது. ஆனா அவங்க நடிச்ச எல்லா படங்கள்லயுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பரிசு கிடைச்சி இருக்கும். அதையும் தாண்டி அந்த காலத்துல இருந்த முன்னணி ஹீரோயின்ஸ் எல்லாமே இந்த கேரக்டர் நம்ம பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிற கதாபாத்திரங்களை எடுத்து சௌந்தர்யா ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. மேக்கப் போடாமலே அழகா இருக்கிறதெல்லாம் வரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க எப்போ பார்த்தாலுமே அவ்வளோ அழகா ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு நடிகை சௌந்தர்யாவுடைய ஜன்மதினம். அவங்க இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லை அப்படின்னாலுமே அவங்க நடிச்ச பல படங்கள் மூலமா நம்ம மத்தியில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க.